welcome to my channel Kavi's dairies. இன்னைக்கு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு DIY photo frame எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக். சோ அத வந்து எடுத்துக்கலாம். அதுல 4 ஸ்டிக் மட்டும் பிங்க் கலர்ல கலர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண கலர் வந்து லைட் பிங்க் கலர், அது acrylic paint யூஸ் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் தேவைப்படுதோ நீங்க அந்த கலர் चूஸ் பண்ணி நீங்க பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டிக்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து 10 ஸ்டிக்ஸ் தேவைப்பட்டுச்சு. உங்களோட ஸ்டிக்கோட சைஸ் பொறுத்து அது வந்து வேரி ஆகலாம். இந்த ஸ்டிக்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ண பிறகு நம்ம வந்து கலர் பண்ணி வச்ச ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ஃபெவிக்விக் போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த கலர்ட் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வந்து 4 சைஸ்லையுமே ஸ்டிக் பண்ண போகிறோம். அப்போது இது வந்து ஒரு நல்ல ஒரு எம்போஸ்டான லுக் கொடுக்கும். அதோடு சேர்த்து நம்ம வந்து ஃபோட்டோவை ஆட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் கொடுக்கும். ஸ்டிக் பண்ண பிறகு நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமோட பேக் சைடில் நம்ம வந்து இன்னொரு ஸ்டிக்கை வந்து அப்பர் பார்ட்டில் ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அது வந்து ரொம்பவே குவிக்காக ஸ்டிக் ஆயிரும் அப்படின்றதுக்காக. இதுக்கப்புறம் நம்ம வந்து 2 ஸ்டிக்ஸோட எட்ஜஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டிக்ஸ் தான் இந்த பர்டிகுலர் ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு சப்போர்ட் கொடுக்க போகுது. இந்த 2 ஸ்டிக்கையுமே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபோட்டோ ஃப்ரேமோட பேஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கீழே இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு அதுக்கு மேலே இந்த போர்டை வந்து நம்ம இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த 2 ஸ்டிக்ஸுமே உங்களோட போர்டோட சைஸ் பொறுத்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து இந்த போர்டை ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்படி நம்மளோட பேஸை வந்து ரெடி பண்ணும்போது நம்மளோட அந்த சப்போர்ட் ஸ்டிக்ஸுமே நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதோடு சேர்த்து இந்த போர்டுமே நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எட்ஜஸ் கட் பண்ணி வச்ச ஸ்டிக்கை யூஸ் பண்ணி சப்போர்ட் கொடுக்க போகிறோம். இதை ஸ்டிக் பண்ணும்போது ஃபெவிக்விக் ஆர் க்ளூவை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த ஸ்டிக்ஸை வந்து நம்ம ஆல்ரெடி மேலே ஒரு ஸ்டிக்கை வந்து அட்டாச் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஸ்டிக்கு கீழே தான் இந்த ஸ்டிக்கை வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஸோ அந்த ஸ்டிக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட போர்டோட லுக் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டிக்கோட எட்ஜஸில் இன்னொரு ஸ்டிக் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து அது ஒரு கம்ப்ளீட்டான லுக் கொடுக்கும். இப்போ வந்து நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேம் கம்ப்ளீட்டாகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆன பிறகு நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேமோட லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேமை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது என்ன ஏதாவது ஃபோட்டோ ஆட் பண்ணோம் அப்படின்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
நான் வந்து சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி ஒரு கோட் எழுதி இதுக்குள்ளே வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி 2 சைட்லையுமே சைடு வேஸில் இருந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்காக கிளிட்டர் பேப்பர் யூஸ் பண்ணி பட்டர்ஃப்ளை மாதிரி கட் பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து 2 பட்டர்ஃப்ளைஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட சூப்பரான ஒரு DIY ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த DIY உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் கவிஸ் டைரிஸ்க்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அதோடு சேர்த்து நம்மளோட சேனல் இருக்கிற மற்ற கண்டென்ட்ஸ் எல்லாமே செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.